ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டிங்க்ட், அதாவது உள்ளுணர்வு, நம்மளோட உள்ளுணர்வு சொல்கிறத பற்றி தான் பேச போகிறேங்க. நம்ம எப்பயுமே வந்து நம்ம உள்ளுணர்வை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க. 99% வந்து நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். இதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க. அதாவதுங்க, ஒரு 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 அரண்மனை ராஜா வந்து டெய்லி ஒரு விறகு வியாபாரி வந்து அவர் அந்த மாளிகையை கிராஸ் பண்ணும்போது, அரண்மனையை கிராஸ் பண்ணும்போது, அவன் விறகு வித்துட்டு போற சவுண்டு கேட்டோடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. அப்ப மந்திரியிட சொல்லிக்கிறாரு, எனக்கு என்னன்னே தெரியல, நான் வந்து ஒரு சாதாரண விறகு வியாபாரியை இப்போ வந்து சத்தம் கேட்டோடனே எனக்கு எவ்வளோ கோவம் வருது, என்னன்னு பாருங்க அமைச்சர்ன்னு சொன்னா, அவர் அமைச்சர் சொல்லிக்கிறாரு, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க ராஜா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு சொல்லிக்கிறாரு மந்திரி வந்து ராஜா கிட்ட, ராஜா இன்னைக்கு அவர் அந்த விறகு வியாபாரி வரும்போது உங்களுக்கு கோவம் வருதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விறகு வியாபாரி ஸ்பெஷல் வித்துட்டு போற அந்த சவுண்டு கேட்டோன்னே இவருக்கு கோவம் வரல ராஜாக்கு. மந்திரியை பார்த்து அதிசயமா ஆச்சரியத்தா சந்தோஷமா கேட்குறாரு, என்ன பண்ணீங்க மந்திரி, எனக்கு இப்போ இன்னைக்கு கோவம் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, விறகு வியாபாரி எவ்ரிடே வந்து இந்த அரண்மனையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அரண்மனையில் யாராவது ராஜா சம்பந்தப்பட்டவங்க உறவுகள் யாராவது சாக மாட்டாங்களா? அவங்க இறந்தாங்கன்னா ராஜா வழக்கப்படி சந்தன மரத்தை வச்சு தான் எரிப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய சந்தன மரம் ஸ்டாக் இருக்குது, அதெல்லாம் வித்துறலாமே, நல்ல லாபம் வருவேங்கிற அந்த அவனுடைய இன்டென்ஷன் வந்து அவருக்கு இன்ஸ்டிங்க்டாக படுது. அவன் தப்பு நினைக்கிறான், அதாவது கெடுதி நினைக்கிற ராஜாவுக்கு அது அவருக்கு வந்து கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு. மந்திரி என்ன பண்ணிட்டாரு, போய் இவர் சொன்ன அடுத்த நாளே போய் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சந்தன மரத்தையும் வாங்கிட்டாரு. ஸோ அவங்ககிட்ட இப்போ ஸ்டாக் கிடையாது, விறகு வியாபாரிட்ட சந்தன மரம் ஸ்டாக் கிடையாது. அப்போ அவன் வித்துட்டு போகும்போது அவன் மனசில் எதுவுமே இல்லை, அது ராஜாவுக்கு எதுவுமே பண்ணலை. அவன் மனசு விரும்பியான மாதிரியும் அவருக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்கும் வந்து அந்த விறகு வியாபாரி மேலே இல்லை. இப்படி தாங்க இன்ஸ்டிங்க்ட்ன்றது உண்மைங்க. நம்ம வந்து தனியாக அமைதியாக இருக்கும்போது யோசித்து பார்த்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த வேலை ஜாயின் பண்ணலாமா, இந்த இதை பண்ணலாமா வேணாமான்னு எப்போல்லாம் கன்ஃபியூஷன் வருதோ, நம்ம இன்ஸ்டிங்க்ட் வந்து 95% ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு ப்ரொசீட் பண்ணிடலாங்க. ஸோ அதை விட என்னென்னா, நம்மளுக்கு இருக்கிற இன்ஸ்டிங்க்டை விட இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கு ரொம்ப இருக்குங்க. அவ்வளோ உயரத்தில் பறக்கிற பறவைகளுக்கு கீழே எங்கே தண்ணி இருக்குது, எங்கே வந்து ஆகாரம் இருக்குது, சாப்பாடு எங்கே இருக்குது, தானியம் எங்கே இருக்குங்கிறதே தெரியும். அதுங்களுக்கு அங்கேருந்து கண்ணில் தெரியாது, அவங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் தெரியும். அந்த நாய்களுக்கு அதை விட எங்கள் இன்ஸ்டிங்க்ட் நிறையாவே இருக்குது. நல்லவங்க வந்தாங்கன்னா எப்போது வந்தால் கூட குலைக்காது, நல்ல இன்டென்ஷன் இல்லாமல் வர்றவங்களை பார்த்து டெய்லியும் குலைக்கும். அது எங்களோட ப்ராக்டிக்கலாக என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துக்கிறேன். சுனாமி வர்றதே வந்து பறவைகள்லாம் மிருகங்கள்லாம் கணிக்குது, நம்மளுக்கு தான் கணிக்க முடியல. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இன்ஸ்டிங்க்டை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க. எனிவேஸ், ஸோ நம்ம வந்து இன்ஸ்டிங்க்டை நம்ம இனிமேல் உதாசீனப்படுத்த வேணாம். ஓகே நட்புகளே, டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.